நல்லா சுட சுட சாதத்து கூட தாராளமாக இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் 2 தட்டு சாப்பாடு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு யூகே சோழன் தமிழன். நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சம்மர் ஸ்பெஷலாக ஒரு மோர் குழம்பு தான் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். அது 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈஸியாகவும் செய்யக்கூடிய அந்த மோர் குழம்பு எப்படின்றது பார்த்துலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ ஈஸியாக செய்யக்கூடிய மோர் குழம்பு எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது போடுற ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான முக்கியமான 4 பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி நூக்கோல் வச்சு தான் மோர் குழம்பு பண்ண போகிறேன். இது வந்துட்டு நீர் சத்து உள்ள ஒரு காய், அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், 1 கப்பு தயிர், நல்ல திக்கு தயிர் எடுத்து நான் மோராக கலக்கி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/2 லிட்டர் வரும். அரையிலேருந்து 3/4 லிட்டர் பக்கம் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய அளவு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. இதை இப்போது நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க நம்ம இந்த தேங்காவை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம இப்போ மோர் குழம்பு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன், அகலமான பாத்திரம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 மிளகாவத்தலும் சேர்த்துக்கலாம். அதில் மோர் குழம்பை பொறுத்தளவுக்கு வெங்காயம்லாம் ரொம்ப வணங்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வணக்கினா போதும். முடிஞ்ச வரைக்கும் மோர் குழம்பு பண்ணும்போது நீர் ஆகாரமான உள்ள காய்கறிகளை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் போடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். தர்னா பீஸ் போடலாம், நூக்கோல் போடலாம். வெண்டைக்காலையும் மோர் குழம்பு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம அந்த காயை சேர்த்துடலாங்க. நம்ம வெட்டி வச்சுருக்கிற நூக்கோல் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் மோர் குழம்புக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தான் அதை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கீழே ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மோர் குழம்புடைய அந்த பவுட்ரு ரெசிபி கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், மோர் குழம்பு பவுட்ரு நான் தனியாகவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மோர் குழம்பு பவுட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. நமக்கு காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி பண்ணிடலாம். அந்த காய் வேகிற அளவு மட்டும்தான் டைம் எடுக்கும் நமக்கு. அது ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுவும் நீராகாரன்றனால அந்த காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சு இல்லைங்களா, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போ காய் வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டுட்டு நல்லா காயை வேக விட்டுலாங்க. நல்லா கொதித்து வந்தோடனே காய் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மோரை சேர்த்துக்கலாம். அதை இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ மோரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மோரை இதை சேர்த்துக்கலாம். மோரை ஊற்றினோன்னே நம்ம இதை ஃபுல்லாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு. இந்த மசாலாவும் நல்லா இதில் கொதிச்சிருச்சு. இப்போ பொங்கி வர சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் பெருங்காயப்பொடியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடலாம். வெயில் காலத்தில் இந்த மாதிரி
நீர் சத்து உள்ள காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. பாருங்கள், கொதி வர டைம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதத்து கூட தாராளமாக இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் 2 தட்டு சாப்பாடு நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோதான் உறவுகளே, நமக்கு இந்த மோர் குழம்பு சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பார்க்குறக்கே. உங்களுக்கும் இதே மாதிரி செய்ய வரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கோங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடியை டீஹைட்ரேட் பண்ண விடாதீங்க. அப்பப்போ நீர் சத்து உள்ள உணவுகளையும் நீர் ஆகாரத்தையும் அதிகமாக எடுத்துகிட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயனடைவாங்க. இன்னும் அடுத்து ஒரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ்.